பிக் பாஸ் பாக்குற எல்லா மக்களும் கொஞ்சம் மனசு தேத்திக்கங்க. இந்த வாரம் ஃபுல்லா வன்மத்த தான் உள்ள கக்க போறாங்க. அது கிளியரா புரிஞ்சிருச்சு. முதல் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். புல்லி கேங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரா உள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த முதல் ப்ரோமோல என்ன இருந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி பார்த்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்டா கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். காலையில லைவ்ல கரெக்டா 8 மணிக்கு பாட்டு போடுவாங்க இல்லையா, அந்த டைம்ல அனன்யாவை ஸ்டோர் ரூம் மூலியமா உள்ள அமிச்சாங்க. சோ அவங்க உள்ள போயிட்டு ஒருத்தரையா எழுப்பும் போது எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. வழக்கம் போல நம்ம விஷ்ணு, ஏமா வெளியில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அனன்யா பேசுறாங்க. வந்த உடனே மாயா அர்ச்சனா இவங்க ரெண்டு பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வரைக்கும் பெருசா எந்த வன்மத்தையும் கேட்கல. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளட் எல்லாம் வந்தது இல்லையா, அப்ப எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் உள்ள பேசிட்டு இருக்காங்க. இதுதான் லைவ்ல இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா ப்ரோமோ எத்தனை பேர் கவனிச்சீங்க? உள்ள மணிய விஷ்ணு செம கான்ல இருக்காங்க. விஷ்ணு வழக்கம் போல வந்தவங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசவே இல்ல, அப்ப நம்ம எல்லாம் வெளியில பயங்கர நெகட்டிவ் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவரு புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா மணி கொஞ்சம் கிளியரா இருக்காப்ல. டேய் அவங்க எல்லாம் என்னதான் இருந்தாலும் அவங்க கேங் கூட தாண்டா சேருவாங்க. என்னதான் கேங் இல்லனாலும் எனத்தோட தாண்டா சேரும் அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஷ்ணு தான் கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. சோ இன்னைக்கு எக்கச்சக்க வன்மத்தை உள்ள கொட்ட போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. பாக்குற மக்கள் எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆவாங்க. பட் இது என்னதான் இப்படி பண்ணாலும் ஒரு வகையில அர்ச்சனாக்கு ஃபேவரா தான் போய் முடியும். பட் அர்ச்சனா வந்து இந்த இடத்துல மாயாக்கு சொம்பு தூக்காம சப்போர்ட் பண்ணாம ஓரளவுக்கு பேலன்ஸ்டா போயிட்டாங்கனாலே அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனா விஷ்ணு தான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காப்ல. என்னடா எல்லாரும் நம்மள கெட்டவங்களாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் வெளியில வந்துட்டார் அப்படின்னா மேபி அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் போல. ஓகே நம்ம ஓரளவுக்கு டேமேஜ் எல்லாம் ஆகல அப்படிங்கிறது புரிஞ்சிடும் போல. பட் அது வரைக்கும் அவர் இப்படியே தான் புலம்பிட்டு இருப்பாரு. லைவ்ல வேற அனன்யாவை பார்த்த உடனே பயந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த பொண்ணு எதுவும் சொல்லல அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூல் ஆயிட்டாரு. அனன்யாவை இது வரைக்கும் வன்மத்தை எதையும் கக்கல. ஓரளவுக்கு பொறுமையா தான் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த இடத்துல அனன்யா வந்து தான் வந்து ஒரு காமனான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாலும் அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மாயாவோட கேங்ல தான் ஐக்கியமா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மாயாக்காக நிறைய இடத்துல பேசினாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஆனா இப்போதைக்கு உள்ள வன்மத்தை எல்லாம் கேட்கல. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு வாரம் உள்ள இருப்பாங்க போல. ஏன்னா காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கான வாட்டர் பாட்டில் அவங்களுக்கான டவல் எல்லாம் உள்ள அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க இந்த வாரம் ஃபுல்லா உள்ளதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பூர்ணிமா வந்துட்டாங்க. சோ இன்னைக்கு ஃபுல்லா வன்மத்தை கக்கிற மூமெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு தினேஷ், அர்ச்சனா, மணி, விஷ்ணு இவங்க 4 பேருக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 4 பேருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னா ஒன்னு ரவீனா வரணும், இல்ல அப்படின்னா கூல் சுரேஷ் வரணும், இல்ல அப்படின்னா பிரதீப் வரணும். பட் இவங்க 3 பேத்தையுமே உள்ள விட மாட்டாங்க. பிரதீப் ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுனால உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். பட் கூல் சுரேஷ் அண்ட் ரவீனா இவங்க 2 பேர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி இவங்க வந்தாங்க அப்படின்னா உள்ள சில உண்மைகள் உடைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே இவங்க 2 பேர்த்த உள்ள அனுப்ப மாட்டாங்க. பட் என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த முதல் ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். சோ நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.